வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் பிரதமர் இந்தியா வந்தார். மோடியுடன் இன்று பேச்சு. காஷ்மீரில் பதுங்கியிருக்கும் 300 தீவிரவாதிகள். மாநில காவல்துறை தலைவர் எச்சரிக்கை. தில்லியை பாடாய்படுத்தும் காற்று மாசுபாடு. பள்ளிகளுக்கு மேலும் 3 நாட்கள் விடுமுறை. நாளை அமெரிக்க அதிபர் தேர்தல் 95% ஹிலாரியே வெல்வார் என கணிப்பு. பிரிட்டன் பிரதமர் தெரசா மே 3 நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்தார். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை இன்று அவர் சந்தித்து பேசவுள்ளார். பிரிட்டனின் புதிய பிரதமராக கடந்த ஜூலை மாதம் தெரசா மே பொறுப்பேற்றார். ஐரோப்பிய கூட்டமைப்பிலிருந்து பிரிட்டன் விலக முடிவு செய்திருப்பதால் உலகளவில் புதிய வணிக கூட்டாளிகளை தேடும் முனைப்பில் பிரிட்டன் உள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரசுமுறை பயணமாக தெரசா மே ஒரு சிறிய தூதுக்குழுவுடன் நேற்று தில்லி வந்தார். தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. இன்று குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பேசவுள்ள தெரசா மே காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளார். இந்தியா பிரிட்டன் கூட்டு தொழில்நுட்ப மாநாட்டிலும் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை பெங்களூருவில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறை தூதுக்குழுக்களுடன் அவர் சந்திப்பு நடத்த உள்ளார். பிரிட்டன் பிரதமராக தெரசா மே பதவியேற்ற பின் ஐரோப்பா கண்டத்திற்கு வெளியே அவர் மேற்கொள்ளும் முதல் பெரிய பயணம் இந்திய பயணம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இந்தியாவுக்கு புறப்படும் முன் இந்திய பயணம் பற்றி சண்டே டெலிகிராப் இதழில் இது பற்றி தெரசா மே கருத்து தெரிவித்துள்ளார். அதில் பிரிட்டனின் மிக நெருங்கிய நட்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவுடன் நாம் பண்பாட்டு உறவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளோம். அந்த நாட்டுடன் நட்புறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் எனவும் தெரசா மே கூறியுள்ளார். காஷ்மீரில் 300 தீவிரவாதிகள் வரை செயல்படுவதாகவும் நிலைமை மோசமாக இருப்பதாகவும் அந்த மாநில காவல்துறை தலைவர் எச்சரித்துள்ளார். காஷ்மீரில் ஓயாமல் தொடரும் வன்முறைகளை தொடர்ந்து அந்த மாநில முதல்வர் மெஹபூபா முக்தி தலைமையில் காவல்துறை உயர் அலுவலர்களின் ஆலோசனைக் கூட்டம் தலைநகர் ஸ்ரீநகரில் நடைபெற்றது. அதில் பேசிய மாநில காவல்துறை தலைவர் கே ராஜேந்திரா, காஷ்மீர் கலவரத்தின் போது வன்முறையாளர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்ட 70 கட்டிடங்கள், 53 கட்டடங்கள் முழுமையாக சேதமடைந்து விட்டதாக தெரிவித்தார். இயல்பு நிலை திரும்புவதற்கு வரும் நாட்களில் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அவர் வன்முறைகளை சமாளிக்க அடுத்த 3 மாதங்களுக்கான புதிய வழித்திட்டம் தேவை எனவும் கூறினார். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் இடைவிடாத தாக்குதல் காரணமாக விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிக்கிறார்கள். காஷ்மீருக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவும் வேளையில் இந்திய ராணுவத்தின் கவனத்தை திசை திருப்ப எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. நேற்று முன்தினம் நள்ளிரவில் கிருஷ்ணா காட்டி பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் பலியானார். அதிகாலையில் மீண்டும் தாக்குதலை தொடர்ந்த பாகிஸ்தான் ராணுவம் பூஞ்ச் பகுதியிலும் தாக்குதல் தொடுத்தது. அங்கு மற்றொரு ராணுவ வீரர் பலியாகி ஜரீன் என்ற பெண்மணி உள்பட சிலர் காயமடைந்தனர். காஷ்மீரில் இது அறுவடை காலம் என்பதால் பாகிஸ்தானின் தாக்குதலால் பயிர்கள் சேதமாவதாகவும் பயிர்களை அறுவடை செய்ய முடியாத சூழல் உள்ளதாகவும் காஷ்மீர் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தலைநகர் தில்லியில் நிலவும் கடும் காற்று மாசுபாட்டை சமாளிக்க புதிய நெருக்கடி கால உத்தரவுகளை முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிறப்பித்துள்ளார். தில்லியில் பள்ளிகளுக்கு மேலும் 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு மூடுபனி, தூசு, புகை கலந்த சூழல் மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. அங்கு 1 கன மீட்டருக்கு 700 மைக்ரோகிராம் அளவு கார்பன் மாசுகள் நிறைந்துள்ளன. இது சராசரியை விட 12 மடங்கு அதிக சூழல் கேடு ஆகும். இந்நிலையில் தனது வீட்டில் நேற்று அமைச்சர்களின் அவசர கூட்டத்தை கூட்டிய தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் 3 நாட்களுக்கு தில்லியில் உள்ள 1700 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிட்டார். பாதர்பூர் அனல் மின் நிலையத்தை 10 நாட்களுக்கு மூடுவது உட்பட பல புதிய உத்தரவுகளையும் கெஜ்ரிவால் பிறப்பித்தார். 5 दिन के अंदर दिल्ली में हर किस्म की कंस्ट्रक्शन और डिमोलिशन बंद की जा रही है। दिल्ली की सड़कों पे कल से पानी का छिड़काव बड़े स्तर पे किया जाएगा ताकि मिट्टी सेटल हो सके। डीजी सेट्स दिल्ली में जो हैं उनको 10 दिन के लिए बंद किया जा रहा है, लेकिन कुछ डीजी सेट्स एसेंशियल यूटिलिटीज के लिए इस्तेमाल होते हैं, कुछ अस्पतालों में, मोबाइल टावर्स पे, वो इससे बाहर होंगे।
தில்லியில் நேற்று காலை 8:30 மணியளவில் 200 மீட்டருக்கு மேல் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. மாசு சீர்கேட்டால் தில்லியில் நடைபெற இருந்த ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி முதல் நாளன்றே ரத்து செய்யப்பட்டது. நிலைமையை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று தில்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தேவ் கூறியுள்ளார். पैदा न हो, विश्वास का वातावरण पैदा होना चाहिए। सब ने मिलकर के सामान्य समाज को ये विश्वास दिलाना चाहिए कि समस्या कठिन है, समस्या बड़ी है, लेकिन हम सब मिलकर के उस दिशा में आगे बढ़ रहे हैं और हम उसको ठीक करेंगे. இதனிடையே கெஜ்ரிவாலின் அறிவிப்புகள் அனைத்தும் நீண்டகால பயன் தரக்கூடியவை அல்ல என காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. கெஜ்ரிவாலின் கவனம் தில்லிக்கு வெளியே இருப்பதாகவும் அவர் பேருக்குதான் தில்லி முதல்வராக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார். Measures which Kejriwal has announced, these are nothing but knee-jerk short-term gains just to ward off the present situation, present criticism. His mind, his everything, soul, everything is out of Delhi. Kejriwal is just for namesake Chief Minister of Delhi. Otherwise, he is just furthering his own political ambitions and working on that. இதற்கிடையே தலைநகர் தில்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டியுள்ளதால் இதனை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. காங்கிரஸ் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று கூடுகிறது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேச தேர்தல் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்பட உள்ளன. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் இன்று புதுதில்லியில் கூடுகிறது. இதில் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, காரிய கமிட்டி உறுப்பினர்களான முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், AK அந்தோனி, அகமது பட்டேல் உள்ளிட்ட தலைவர்களும் நிரந்தர அழைப்பாளர்களான RK தவான், ஆஸ்கர் பெர்னாண்டஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் வரும் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எழுப்பப்பட வேண்டிய விவகாரங்கள், பொது சிவில் சட்டம், காஷ்மீர் நிலை, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்கள் உள்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துணைத் தலைவர் ராகுல் காந்தியை தலைவராக்கும் முடிவு இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படாது எனவும் கூறப்படுகிறது. இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன தில்லியில் நேற்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து பேசினார். இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். தில்லியில் நேற்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை அவர் சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள் குறித்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்தியா இலங்கை இடையே நிலவும் மீனவர் பிரச்சினை தொடர்பாக அமைச்சர்கள் அளவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் கூட்டு பணிக்குழு அமைக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறிசேன தில்லி வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறிசேன தில்லியில் இன்று உலக சுகாதார அமைப்பு நடத்த இருக்கும் புகையிலை தடுப்பு தொடர்பான மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார். இன்று மாலையே அவர் இலங்கை திரும்புகிறார். வங்கக்கடலில் உருவான புயல் வங்கதேசத்தின் வழியாக கரையை கடந்ததால் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 10 நாட்கள் தாமதமாக கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. அப்படியிருந்தும் போதிய மழை பெய்யவில்லை. இதனிடையே வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து நேற்று வங்கதேசம் வழியாக கரையை கடந்தது. இதனால் இன்னும் 4 நாட்களுக்கு வரும் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனினும் இலங்கைக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் மேகக்கூட்டங்கள் திரண்டிருப்பதால் தென் மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 1 நாள் மட்டுமே உள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் அதிபராக தேர்வு செய்யப்பட 95 விழுக்காடு வாய்ப்புள்ளதாக புகழ்பெற்ற 2 செய்தி நிறுவனங்கள் கருத்து வெளியிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் நியூயார்க் உட்பட அமெரிக்கா முழுவதும் தேர்தல் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. நியூயார்க் நகரில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி, குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் ஆகியோர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மும்முரமாக உள்ளனர். தேர்தல் பரபரப்பு மக்களிடமும் காணப்படுகிறது. நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் ஹிலாரி, ட்ரம்ப் உருவங்கள் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டுகள் மும்முரமாக விற்பனையாகின்றன. இதனிடையே ராயட்ஸ், IPSOS ஆகியவை இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பில் ஹிலாரிக்கு 44 விழுக்காடும் டொனால்டு ட்ரம்புக்கு 39 விழுக்காடும் ஆதரவு இருப்பது தெரியவந்துள்ளது. ஹிலாரி கிளின்டன் வெற்றி பெற 95% விழுக்காடு வாய்ப்புள்ளதாக 2 தனியார் செய்தி நிறுவனங்களும் கருத்து தெரிவித்துள்ளன. கடத்தி விற்கப்பட்ட 2 ஆண் குழந்தைகள் மீட்பு. நெல்லையில் 2 பெண்கள் உள்பட 7 பேர் கைது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. வரும் ஆண்டில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அதற்கு முன்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் இந்து பிரமுகர்களுக்கு எதிராக தூண்டிவிடப்படும் வன்முறைகளை ஒடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றார். இதனால் இந்து பிரமுகர்களின் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு தொடர் அச்சுறுத்தல் உள்ளதாக கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக மீனவர்கள் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்பட பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜும் உறுதியுடன் இருப்பதாகவும் கூறினார். கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோம். சென்ற முறை இருந்தது போலல்லாமல் நிரந்தரமான ஒரு தீர்வாக அது அமைய வேண்டும் என்று விரும்புகின்றோம். தொடர்ந்து அதற்காக அமைச்சரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நல்ல ஒரு நிலை வரும் என்று நான் நம்புகின்றேன். ஜல்லிக்கட்டு நடக்கும். இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர்களுக்கு அந்நாட்டு அரசிடமிருந்து இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு பெற்றுத்தர வேண்டும் என உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள தமிழ் அமைப்புகள் இணைந்து தனித்தமிழ் இயக்க நூற்றாண்டு விழாவை கொண்டாடின. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் தனித்தமிழ் போராளி அரண்முருவல் உருவப்படத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பெற்றோர்களிடம் ஆங்கிலம் மோகம் குறைந்து தாய்மொழி மீது நம்பிக்கை வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த நிலை உருவாகவில்லை என்றால் தமிழர்களின் எதிர்காலம் இருண்டுவிடும் என எச்சரித்த அவர், அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிற 700க்கு மேற்பட்ட மீனவர்களின் குடும்பங்களுக்கு இலங்கை அரசிடமிருந்து குறைந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாயாவது நட்டஈடு இலங்கை அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும். படிக்காதவர்கள் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருவதாக தேமுதிக மகளிர் அணித் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் அரவை முத்து போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்த அக்கட்சியின் மகளிர் அணி தலைவர் பிரேமலதா நேற்று பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். ஈசநத்தம் கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், பீகார் மாநிலத்தில் படிக்காதவர்கள் அதிகமாக இருந்தாலும் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பவர்களை அவர்கள் விரட்டியடிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவில் வாக்குகளுக்கு பணம் கொடுப்பவர்கள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகள்தான் என்று கூறிய பிரேமலதா விஜயகாந்த், இந்த 2 கட்சிகளும் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டினார். பீகார்ல போய் நீங்க யாராவது ஓட்டுக்கு காசு கொடுக்கறன்னு சொல்லி பாருங்க, அந்த மக்கள் ஓட்டு கொடுக்க காசு கொடுக்க வர்றவங்களை அடிப்பாங்க. ஏன்னா என்னுடைய ஓட்டு என் உரிமை, இதை தட்டி பறிக்க நீ யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அறிவாளிகள் இருக்கிற இடம், படிச்சவங்க இருக்கிற இடம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உறுதியா நான் சொல்றவங்களுக்கு தமிழ்நாட்டுல தான் இன்னைக்கு அதிகமாக படிக்காதவர்களும் இருக்கக்கூடிய மாநிலமாக நம்ம தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குழந்தையை கடத்தி விற்றதாக 2 பெண்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் அருகே கீழப்பாவூரை சேர்ந்த அருணாச்சலம் தேவிகா தம்பதிக்கு 10 ஆண்டுகளமாக குழந்தை இல்லை. குழந்தைக்காக இயங்கிய அவர்கள் குழந்தை ஒன்றை தத்தெடுக்க முடிவு செய்து அதே பகுதியை சேர்ந்த நயினார் என்பவரிடம் உதவியை நாடினார்கள். குழந்தையை அரசு விதிப்படி தத்தெடுக்க நயினாரிடம் 2.5 லட்சம் ரூபாய் பணமும் அளித்தனர். நயினார் பிறந்த சில நாட்களே ஆண் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்தார். அது உரிய அங்கீகாரமின்றி கடத்தி வரப்பட்ட குழந்தை என்பது தெரிய வந்ததால் அருணாச்சலம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் தங்கபாண்டி, பாலசுப்ரமணியம், சேர்மன், பொன்னுத்தாயி, எஸ்தர் உட்பட 7 பேரை கைது செய்தனர். குழந்தை காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அது எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது என காவல்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். இதனிடையே மற்றொரு குழந்தை கடத்தல் கும்பல் மார்த்தாண்டம் பகுதியை சேர்ந்த வில்சன் குமாரி தம்பதியிடம் 2,20,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு அரசின் உரிய அங்கீகாரம் ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஆண் குழந்தையை விற்றதாக ஆலங்குளம் காவல்துறையினர் தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் அந்த குழந்தையை மீட்டு மாவட்ட குழந்தை காப்பகம் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக சிலரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். ஒரே நாளில் 2 ஆண் குழந்தைகளை காவல்துறையினர் மீட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இழுவை வலை மீன்பிடிப்புக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்ற இலங்கை எம்பியின் கோரிக்கை தற்போதுள்ள நிலையில் சாத்தியமற்ற ஒன்று என ராமேஸ்வரம் மீனவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழக மீனவர்கள் இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கடந்த 5ஆம் தேதி புதுதில்லியில் 2 நாட்டு அமைச்சர்கள் நிலையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் கலந்து கொண்ட இலங்கை தமிழ் அரசு கட்சி எம்பி சுமந்திரன் தில்லியில் நேற்று செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது அவர் இழுவை வலை மீன்பிடி தொழிலுக்கு தடை விதிக்கப்பட்டால் இரு நாட்டு மீனவர்களுக்கிடையே நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு எட்ட முடியும், 90% பிரச்சினை தீர்ந்துவிடும் என தெரிவித்தார். இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள், இழுவை வலையால் கடல் வளம் பாதிப்படையும் என்பது தங்களுக்கும் தெரியும், ஆனால் உடனடியாக இழுவை வலையை தடை செய்வது சாத்தியம் இல்லை என கூறியுள்ளனர். கடல் வளத்தை இழுவலை படகுகள் கடல் வளத்தை அழிக்குங்கிறது உண்மைதான். நாங்கள் அதை ஒத்துக்கிறோம், நாங்களும் அதை உணர்ந்து பார்க்குறோம். ஆனால் அதை நிறுத்தக்கூடிய வாய்ப்புகளை அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன செய்யுது, இதை நம்பி பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களும் உரிமையாளர்களும் சார்பு தொழிலாளர்களும் இதனால் பாதிக்கப்படுவாங்க. அதனால் அரசாங்கம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து செய்யணும். சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் உள்ள சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற வேண்டும் என பறவை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 45 ஏக்கர் பரப்பளவில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இங்கு அரிய வகை பறவைகளான பூனாரை, நரையான், வெள்ளை அரிவாள் மூக்கன் உட்பட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வருவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இங்குள்ள ஏரியில் சீமை கருவேல மரங்கள் அதிக எண்ணிக்கையில் வளர்ந்ததால் இப்பகுதியில் தண்ணீர் வற்றியது. இதனால் பறவைகளின் வருகையும் பெருமளவில் குறைந்தது. பொலிவிழந்து காணப்படும் சரணாலயத்தை சீரமைக்கும் பணியை தொடங்கியுள்ள மதுரை இயற்கை பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் மதுரை பல்கலைக்கழகம் கருவேல மரங்களை அகற்றும் முயற்சியை தொடங்கியுள்ளது. கருவேல மரங்களை முழுமையாக அகற்றினால்தான் சரணாலயத்தில் தண்ணீர் அதிகளவு தேங்கியிருக்கும் என்று கூறும் இயற்கை ஆர்வலர்கள் மீண்டும் கருவேல மரங்கள் வளராமல் தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பறவைகள் வருகை ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பறவைகளே இல்லைன்னு சொல்லலாம். வந்தால் போர்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்தளவுக்கு ஏன் இருக்குன்னா, இங்கே சீமக்கருவேல மரங்கள் நிறையா இருக்குது. நாட்டு கருவேல மரங்களில் தான் பறவைகள் தங்குது, கூடு கட்டி தங்குது. ஆனால் சீமக்கருவேல மரங்கள் நீரை அதிகமாக உறிஞ்சி கண்மாயினுடைய நீர் வளத்தையும் குறைக்குது. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் சீமக்கருவேல மரங்களை அகற்றுறதுக்காக 40-50 பேர் வந்திருக்கோம். இந்த பறவைகள் ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக மழை பெய்ந்த உடனே வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பறவைகள் இங்கே வசித்து ஒரு 3 மாத காலமாக முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மறுபடியும் அந்த சீசன் முடிஞ்ச உடனே ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி இந்த நாட்டுக்கு அந்த பறவை பறந்து போயிருக்கு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்துச்சு, ஒரு 2000 பறவைக்கு நெருக்கி வந்துச்சு. இந்த கம்மாயில் தண்ணி இல்லாத காரணத்தினாலையும் திரும்பி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. பார்வையாளர்கள்லாம் அந்த பறவையை பார்க்க பெரிய ஏமாற்றத்தோட போய் கம்மாய் இருந்ததுனால தான் இங்கே பறவைகள் வெளிநாடுகள்லேருந்து பறவைகள்லாம் இங்கே தங்கி இனப்பெருக்க காலங்களில் இங்கே இருந்துட்டு போகும். சீமக்கருவேலை அதிகமாக வளர்ந்ததுனால மழை நீர் ரொம்ப கம்மியாகி கம்மாயும் சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு இப்போ இப்போ பறவைகளே சுத்தமாக இங்கே வர்றதில்லை. ஸோ அதை நம்ம பாதுகாக்கணும், பறவைகளை நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த கம்மாயில் சீமக்கருவேலை மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒழிச்சிட்டு அது அடுத்த அதாவது நீர் ஆதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். சரணாலயத்துக்கு வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறைய வரும். ஒரு 3 மாதங்கள் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கூட்டிட்டு போகும். வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா பறவைகள்லாம் இங்கே வருதுன்னா அதுக்கு நல்ல உணவுலாம் நம்ம மண்ணில் கிடைச்சிச்சு. ரசாயன உரங்கள் பூரா விளைநிலங்களில் பயன்படுத்துறதுனால பறவைகள் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் பறவை ஆர்வலர்கள் இதுக்கான காரணத்தை அறிஞ்சு உண்மையாலுமே இது என்ன அதெல்லாம் எப்படின்னு சொல்லி அதை காக்க வேண்டிய ஒரு கடமையில் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கான். தமிழகத்தில் முதன்முறையாக திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் ரக கால்நடைகளுக்கான தனித்துவமான மாட்டுச்சந்தை தொடங்கியுள்ளது. இந்திய அளவில் புகழ்பெற்றதும் விவசாய பணிகளில் கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியதுமான காங்கேயம் இன மாடுகளுக்கான சந்தை பழையகோட்டையில் தொடங்கியுள்ளது. காங்கேயம் இன மாடுகளை காக்கும் பொருட்டும் விவசாயிகள் மற்றும் மக்களிடம் காங்கேயம் மாடுகளின் முக்கியத்துவத்தை கொண்டு செல்லும் நோக்கத்துடனும் இந்த சந்தை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சந்தையில் இளங்கன்றுகள் 15,000 ரூபாய்க்கும் மாடுகள் 35,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டன. விவசாயிகளும் நாட்டு மாடு ஆர்வலர்களும் இந்த சந்தையை ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். இது ஒரு மாட்டு தாவணி மட்டும் இல்லாமல் அழிந்து வரும் காங்கேய இனத்தை காப்பாற்ற நாங்கள் எடுத்துக்கிற பெரும் முயற்சி இது. ஒரு சைடு வெட்டுக்கு போகிற மாட்டுகளை தடுத்து நல்ல மாடுகளெல்லாம் தடுத்து இந்த தாவணி மூலியமாக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நாட்டு மாடு வாங்கி வளர்த்துறதுக்காகத்தான் இங்கே சந்தைக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வந்தால் நாங்களும் வாங்கி எங்கள் நண்பர்களுக்குன்னு சொல்லி அதாவது இதை எல்லாருக்கும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அரியலூரில் உள்ள அருள்மிகு சிவன் கோவிலில் நடைபெற்ற முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் வழிபட்டனர். அரியலூரில் உள்ள அருள்மிகு சிவன் மற்றும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் நடைபெற்று வந்த கந்தசஷ்டி விழாவின் நிறைவாக நேற்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அபிஷேக ஆராதனைக்கு பின்பு சிறப்பு அலங்காரத்தில் தெய்வானை உடனாக முருகப்பெருமான் மண்டபத்தில் எழுந்தருளினார். வேத விற்பனர்கள் திருமந்திரம் முழங்க மேலதாளம் ஒழிக்க முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பல ஆயிரம் பக்தர்கள் சுவாமியையும் அம்மனையும் வழிபட்டனர். திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சியில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 31ஆம் தேதி கந்த சஷ்டி விழா தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்வாக சுவாமியின் திருக்கல்யாண வைபவம் நேற்று நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி குமரவிடங்க பெருமான் தெய்வானை அம்பாள் ராஜகோபுரம் அருகே உள்ள மண்டபத்தில் எழுந்தருளினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளம் ஒலிக்க சுவாமியின் திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகனுடைய சன்னிதானத்திற்கு நாங்கள் சுமார் 10 வருடங்களாக வந்து சூரசம்ஹாரத்தை முடித்து இன்று திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்கு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சஷ்டி விரதத்தில் வந்து இந்த கல்யாணம் பார்க்குறதுல ரொம்ப விசேஷம், சம்ஹாரம் பார்க்குறதும் ரொம்ப விசேஷம். நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் முருகனை தரிசிக்கிறதுக்கு. இந்த கல்யாணம் பார்த்து இதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இங்கே வந்த பக்தர்களுக்கு இந்த தரிசனம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். திருச்செந்தூருக்கு நான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் ஆகலை வந்தேன். நான் திருக்கல்யாணத்துக்கு வந்தேன். இப்போ வந்த பிறகு அடுத்த வருஷத்துலேயே எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ நாங்கள் திருக்கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு. நடுக்கடலில் 48 மணி நேரம் தவித்த அகதிகள் 434 பேரை பத்திரமாக மீட்ட இத்தாலி கடற்படை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலி அருகே கடற்பகுதியில் உயிருக்கு போராடிய கர்ப்பிணி உட்பட 434 அகதிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். உள்நாட்டு போர், வறுமை உள்ளிட்ட காரணங்களால் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து ஐரோப்பா நாடுகளுக்குள் தஞ்சம் அடையும் மக்களின் எண்ணிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 3 ரப்பர் படகுகளில் லிபியா கடற்பகுதியில் 400க்கும் மேற்பட்ட அகதிகள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள கடற்பகுதியில் அவர்கள் அடைந்தபோது கடல் அலைகளில் சிக்கி உயிருக்கு போராடினர். அங்கு சென்ற இத்தாலி கடலோர காவல் படையினர் மற்றும் பன்னாட்டு செஞ்சிலுவை சங்க பணியாளர்கள் பெண்கள், குழந்தைகள் உட்பட 434 பேரை மீட்டனர். 48 மணி நேரத்தில் 3 பிரிவுகளாக இந்த மீட்பு பணி நடைபெற்றது. விபு துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டன. பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே முதன்முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்தார். உலகின் முதல் நிலை வீரராக இருந்த நோவாக் ஜோகோவிச் பாரிஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் காலிறுதியில் தோற்றதால் முதல்நிலை வீரர் என்ற தகுதியை இழந்தார். அதே போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே முதன்முறையாக உலகின் முதல்நிலை வீரர் என்ற தகுதியை பெற்றார்.
கனடா வீரர் ரோனிக் காயம் காரணமாக விலகியதால் இறுதிப் போட்டிக்கு நுழைந்த முர்ரே இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீரர் ஜான் இஸ்னரை 6-3, 6-7, 6-4 என வீழ்த்தி நேர் செட்டுகளில் வீழ்த்தி முதன்முறையாக பாரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் பட்டத்தை கைப்பற்றினார். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் எஃப்சி புனே அணி அத்லெட்டிகோ டி கொல்கத்தா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. புனேயில் நடந்த இறுதிப் போட்டியில் முதல் பாதி ஆட்டம் ஏறத்தாழ முடியிருந்த நேரத்தில் புனே அணியில் எட்வர்டுகோ கோல் அடித்து அசத்தினார். 40வது நிமிடத்தில் அவர் அடித்த கோலால் புனே 1-0 என முன்னிலை பெற்றது. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியின் 55வது நிமிடத்தில் கொல்கத்தாவின் கோல் கம்பம் அருகே அந்த அணி வீரர் கையில் பந்து பட்டதால் புனே அணிக்கு பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்டது. புனே வீரர் அனிபால் அதை அழகாக கோலாக்கினார். He's got it into the net eventually. It counts as a straightforward and a leap of 2 places up the table. What fascinating game football is. 1 minute you can... ஆட்டம் இறுதி கட்டத்தை எட்டிய நேரம் புனே வீரர் சிசாகோ கொல்கத்தா அணியின் பெஸ்டிகோவை தள்ளிவிட்டதாக கருதி கொல்கத்தா அணிக்கு பெனால்டி வாய்ப்பு தரப்பட்டது. ஹீமே அதை அடிக்க புனே கோல்கீப்பர் பெட்டி எடல் அதை தடுக்க துள்ளி வந்த பந்தை கோலாக்கினார் ஹீமே. இறுதியில் 2-1 என்ற புனே அணி சொந்த மண்ணில் முதல் வெற்றியை பெற்றது. இந்தியன் சூப்பர் லீக் 3வது சீசனில் புனே அணி பெறும் 2வது வெற்றி இது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி விளையாட்டுப் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு திடலில் விளையாட்டு விடுதி மாணவர்களுக்கு இடையே மாநில அளவிலான ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்த 22 அணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டன. சீனியர், சூப்பர் சீனியர் என இரு பிரிவுகளில் பல சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்றன. ஹாக்கி போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் திருநெல்வேலி அணியும் சூப்பர் சீனியர் பிரிவில் அரியலூர் அணியும் வெற்றி கோப்பைகளை கைப்பற்றின. இதேபோல் மாணவியர் பிரிவில் திருவண்ணாமலை அணி வெற்றி பெற்றது. போட்டியின் நிறைவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் திருஞானம் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். தொடர்ந்து ஜிம்னாஸ்டிக் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிட்டன் பிரதமர் இந்தியா வந்தார். மோடியுடன் இன்று பேச்சு. காஷ்மீரில் பதுங்கியிருக்கும் 300 தீவிரவாதிகள். மாநில காவல்துறை தலைவர் எச்சரிக்கை. தில்லியை பாழாய்ப்படுத்தும் காற்று மாசுபாடு. பள்ளிகளுக்கு மேலும் 3 நாட்கள் விடுமுறை. நாளை அமெரிக்க அதிபர் தேர்தல். 95% ஹிலாரியே வெல்வார் என கணிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் கால செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.